என்பவர் இமயமலையில் வாழும் ஒரு துறவி ஆவார். இவர் மகாவதார் பாபாஜி மற்றும் மகா அவதார பாபா என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். மகாவதார் பாபாஜி தனது பெயரை தன் சீடரான லஹிரி மகாசயாவிடம் கூறாததால் லஹிரி மகாசயா அவரை மகாவதார் பாபாஜி என்ற பெயரில் அழைத்தார். மகாவதார் பாபாஜி பற்றிய வரலாற்று குறிப்புகள் அதிகமாக இல்லை. இதற்கு காரணம் இவர் மனிதர்களை அதிகமாக சந்திக்க விரும்புவதில்லை. தனது சீடர்களாகவும் சிலரை மட்டுமே இவர் ஏற்றுக்கொள்கிறார். மகாவதார் பாபாஜியின் சீடரான யோகிராஜ் லஹிரி மகாசயா எழுதிய புத்தகத்தில் மகாவதார் பாபாஜியை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. மகாவதார் பாபாஜியை ஒரு சிலரே 1861 மற்றும் 1935 ஆண்டுகளில் இடையே இமயமலையில் சந்தித்ததாக கூறுகின்றனர். மகாவதார் பாபாஜியின் சீடரான யோகிராஜ் லஹிரி மகாசயாவின் குறிப்பின்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்